ஜெனரல் லெட்ஜரா ப்ரோ? ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஜெனரல் லெட்ஜர் தான் பார்க்க சொன்னாங்க. ஓகே. என்கிட்ட இன்னைக்கு இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லாட்டி நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு இன்ஸ்டன்ஸ்ல அப்படியே நம்ம ஜிஎல் செட்டப் பண்றோம்ல, செட்டப்ல இருந்து அந்த ஜேர்னல். புரியல ப்ரோ. இன்டென்ஸ் ஜிஎல்ல வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம்ல ப்ரோ, இன்ஸ்டன்ஸ் ஆரக்கிள் ஃபியூஷன் கிளவுட்ல. ஓகே ஓகே. அது இன்னைக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். அது ஒர்க் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அதுல அது சொல்லிடுறேன். எனக்கு தியரி அவ்வளோ இதுல பார்க்க மாட்டேன் நானு. செட்டப் முடிச்சு நம்ம அந்த சேனல் போடுவோம்ல ஜிஎல்ல, அது சொல்றேன். ஆக்சுவலா நீங்க சர்டிஃபிகேஷனுக்காக வந்திருக்கீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ புரியல? சர்டிஃபிகேஷனுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா ப்ரோ. நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல? நானு இது இப்போதான் ப்ரோ ஃப்ரெஷர் தான் நானு. ஒரு 6 மந்த் ஆகுது இது முடிச்சு. நான் டெக்னிக்கல் ஆரக்கிள் டெக்னிக்கலும் முடிச்சிருக்கேன், இந்த ஃபினான்ஸும் முடிச்சிருக்கேன். சார்ட்ட தான் முடிச்சேன். அப்படி சார்ட்ட தான் முடிச்சீங்களா? டெக்னிக்கல் வந்து இன்னொரு சார் எடுத்தாரு. இந்த டெக்னிக்கல் தெரியும் தானே ப்ரோ உங்களுக்கு? தெரியும் சார். நெட்வொர்க்கிங் தானே? இல்ல ஆரக்கிள் டெக்னிக்கல், எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் ஆரக்கிள் அபெக்ஸ் ரிப்போர்ட்ஸ். எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் அபெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆரக்கிள். ஓகே. நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா ப்ரோ இப்போ? இப்போ இல்ல ப்ரோ, பார்த்துட்டே இருக்கேன் வேற ஜாப். ஃப்ரெஷரா பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரெஷரா பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே. அப்புறம் அந்த ஃபினான்ஸ் ஃபியூஷன்ல மட்டும் அந்த 5 இது மட்டும் முடிச்சிருக்கேன் மாடியூல். சரி. ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் உங்க தெரியாது. பேக்ரவுண்ட் ப்ரோ? புரியல ப்ரோ. பேக்ரவுண்ட் டிகிரி டொமைன் என்ன முடிச்சேன்னு கேக்குறீங்களா நீங்க? நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன் ப்ரோ. இன்ஜினியரிங் ஓகே. நீங்க ப்ரோ? நான் பிசிஏ ப்ரோ. ஓகே ப்ரோ. முடிச்சிட்டு 2 இயரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஆரக்கிள்லயே? 2 இயர்ல நான் 10 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. நான் சின்ன பையன் தான். நீங்க என்ன தம்பினே சொல்லுங்க. வாடா போடா. அதான் ப்ரோ கூப்பிடுறேனே. சரி. 10 இயர்ஸ் ஆரக்கிள்லன்ட்டு திடீர்னு இப்போ ஏன் ப்ரோ இது பண்ணிட்டு 10 இயர்ஸ் ஆரக்கிள் இல்ல ப்ரோ. நம்ம இருந்தது பிபிஓ டொமைன், ஏபில இருந்தோம். ஓகே ப்ரோ. இதுல வேக்கன்ட்னா எந்த லெவல்ல இருக்கும் ப்ரோ? நல்லா போகுதுங்களா? ஆரக்கிள்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு ஃப்ரெஷருக்கு தான் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? உள்ள நுழையிறது கஷ்டமா இருக்கா? ஆமா ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எங்க போனாலும் ஆரக்கிள்னால. அதனால ஸ்டார்ட் அப் போனாலும் ரொம்ப பெருசா இல்ல ப்ரோ. சேலரி வந்து 12 தரேங்கிறாங்க. அதனாலதான் ப்ரோ. திருச்சி, சென்னை அங்க வந்து இருக்கும்போது அது ரூமுக்கே போயிருக்கு. அதனாலதான் ப்ரோ. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க ப்ரோ நீங்க? திருச்சி ப்ரோ. திருச்சியில இருக்கீங்களா? சரி. இது மாதிரி இன்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க ப்ரோ நமக்கு. என்ன ப்ரோ புரியல? இன்ஸ்டன்ஸ் ஆரக்கிள் ஃபியூஷனுக்காக நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். லிங்க் அதை கொடுத்துருவாங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மந்த்லி 500 பே பண்ணுவாங்க கிளவுடுக்காக. ஐ திங்க் அதான் இன்னைக்கு ஒர்க் ஆகல. அதனால இன்னைக்கு சும்மா வாட் இஸ் வாட் மட்டும் சொல்றேன். நாளையில இருந்து உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபியூஷன் ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 மாடியூல் இருக்கு ப்ரோ. ஜிஎல்,
ஏபி, ஏஆர், ஃபிக்ஸ்டு அசெட், கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த எழுதிக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லாட்டி உங்களுக்கு முடிச்சுட்டு இதை அப்படியே அனுப்பி விட்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம். இதுவா எழுதிட்டா கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. இல்லாட்டி நான் படிச்ச நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது உங்களுக்கு பிடிஎஃபா மாத்தி அனுப்பி விடுறேன். ஓகே. அப்ப எழுத வேணாமா எதுவுமே? உங்களுக்கு நீடட்னா எழுதிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்ல. சொல்லுங்க ப்ரோ. 5 மாடியூல் இருக்கு ப்ரோ ஃபியூஷன் ஃபினான்ஸ்ல. ஓகே ப்ரோ. அதுல ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து ஜெனரல் லெட்ஜர். 2ஆம் மாடியூல் வந்து ஏபி, அக்கௌண்ட். 3 வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள். ஓகே. 4 வந்து ஃபிக்ஸ்டு அசெட். 5 வந்து சிஎம்எஸ் ப்ரோ, கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா ப்ரோ? ஹலோ ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஃபிக்ஸ்டு அசெட் அப்புறம் கேஷ் மேனேஜ்மெண்டா? சிஎம்எஸ். ஜிஎல்னு சொல்றதுதான் ப்ரோ நமக்கு அந்த மெயின் லெட்ஜர். மீதி இருக்க ஏபி, ஏஆர், ஃபிக்ஸ்டு அசெட், சிஎம்எஸ்லாம் சப் லெட்ஜர்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ சப் லெட்ஜர்ல நம்ம எல்லாமே போடுறதெல்லாம் ஜேர்னலா நம்ம ஜிஎல்ல தானே பார்ப்போம். எல்லாமே ஜிஎல்க்கு போஸ்ட் பண்ணிடுவோம் அக்கௌண்ட்ல. ஜிஎல் ஏபி என்ட்ரி, ஜிஎல் ஏஆர் என்ட்ரி எல்லாமே எல்லாமே ஜிஎல் போஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஜிஎல்ல ஒன்லி நம்ம வந்து ஜேர்னல் வியூ பண்றதுக்கு, அதுக்காக தானே நம்ம ஜிஎல் யூஸ் பண்றோம். அதான் ப்ரோ. அதுல வந்து 4Cன்னு சொல்லுவாங்க ஜிஎல்ல. கரன்சி, கேலண்டர், சிஓஏ, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கன்வென்ஷன். என்ன சொல்லுவாங்க ப்ரோ? ஜிஎல்ல வந்து 4Cன்னு சொல்லுவாங்க ப்ரோ. 4C-யா? 4C. அது என்னன்னா 4C-னா? கரன்சினா ஐஎன்ஆர், யூஎஸ்ஏ, யூஎஸ்டி அது மாதிரி நம்ம வருதுல்ல, அதான் ப்ரோ. ஓகே. அப்புறம் கேலண்டர் இருக்கு. கேலண்டர்னா அந்த ஃபிக்ஸ்டு இயர், ஏப்ரல் டு மே. நம்ம இது எப்படி ப்ரோ, ஏப்ரல்ல இருந்து மே தானே நமக்கு கணக்கு. ஆமா. அது மாதிரி கேலண்டர். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் கன்வென்ஷன், அக்கௌண்ட் கன்வென்ஷன் ப்ரோ. இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் அக்ரூவல்னா அந்த கேஷ் எக்ஸ்பென்ஸ் நம்ம 2 எடுத்தோம்னா டெபிட் கிரெடிட்னு இருக்கும்ல ப்ரோ. ஆமா ஆமா. அதான் ப்ரோ. கேஷ் வந்து டெபிட்ல இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ, இது எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜிஎல் தான் பார்க்க போறோம், கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஜிஎல் தான் சொன்னாரு சார். ஜெனரல் லெட்ஜர் என்ன சொல்லுவோம்? 4Cன்னு சொல்லுவோமா? ஆமா ப்ரோ. 4Cன்னா என்னது? கரன்சி, கேலண்டர், சிஓஏ ப்ரோ, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். அது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ என்ன எது சொன்னீங்க? அது என்னது? கன்வென்ஷன் ஒன்னு சொன்னேன் ப்ரோ. கன்வென்ஷன். சொல்லுங்க ப்ரோ. கன்வென்ஷன்ல வந்து அதான் அக்கௌண்ட் கன்வென்ஷன் பண்றது. கரன்சினா ஐஎன்ஆர்னு போட்டுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. கேலண்டர்னா ஃபிக்ஸ்டு இயர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல, ஏப்ரல் டு மே. அது அதுக்கப்புறம் இதுல கேஷ் எக்ஸ்பென்ஸ் 2 இருக்கு ப்ரோ.
ஓகே. இதுல வந்து ஜிஎல் வந்து கேஷ் எக்ஸெப்ஷன் 2 இருக்கு. இது கன்வென்ஷன் வந்து அக்கவுண்ட்ஸ் ஏதோ சொன்னீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? அக்கவுண்ட்ஸ்? அக்கவுண்ட் கன்வென்ஷன் ப்ரோ. கன்வென்ஷன்னா அப்படி சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் அப்ரூவல்னு சொல்லலாம். கன்வென்ஷன். ஸ்டாண்டர்ட் அப்ரூவலா? அப்ரூவல். ஏசிசி ஆர்யூஏஎல். ஸ்டாண்டர்ட் அப்ரூவல்லாம் இந்த கன்வென்ஷன் கீழே தான் வரும் ப்ரோ. ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம் ப்ரோ. ஜிஎலுக்கு ரெண்ட். நம்ம ரூம் ரெண்ட் எல்லாம் கொடுக்குறோம்ல, அதை எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம ரெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போனா கிரெடிட். ஓகேவா ப்ரோ? இதே நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரெண்ட் போட்டு விடுறாங்கன்னா அதை டெபிட்னு சொல்லுவோம். இது அப்படியே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இதே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு போகுதுன்னா அது டெபிட். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றது வந்து கிரெடிட். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி தான் இதுல ஜிஎல்ல வரும். புரியுதா ப்ரோ நான் சொல்றது? இப்போ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க கேஷ், அதை கிரெடிட்னு சொல்லுவோம். ஓகேவா ப்ரோ? இதே அவங்க ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போறதான் அவங்க டெபிட்னு சொல்லுவாங்க. புரியுதா ப்ரோ? ஓகே. சேஞ்ச் ஆகும். அதான் நம்ம நார்மலா இது பண்றதுக்கு இதுக்கும் சேஞ்சா இருக்கும் ஜிஎல்ல. இந்த ரெண்ட் அதான் இது ஜிஎல்ல பாக்குற இது ப்ரோ. ரெண்ட் அதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது டைப்ஸ் வந்து இதுல எக்ஸ்பென்ஸ், ரெவென்யூ, அசெட், லயபிலிட்டிலாம் இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொன்னது 2 டைப்ஸ். ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு, ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்னு இருக்கு ப்ரோ. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குது. நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த மாடல்ஸ் வச்சே நீங்க சொல்லுங்க. இந்த கேட்டலாக் இருக்குல்ல? ஆமா ப்ரோ. அதை வச்சு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, யூசர் கைட் எடுத்துக்கோ. ப்ரோ இதான் ஜிஎல், ஜெனரல் லெட்ஜர். இதுல ஃபர்ஸ்ட் இதான் ப்ரோ பார்க்க போறோம். இதுல வந்துட்டு இதான் கிளவுட். இந்த பேஜ் எனக்கு இன்னைக்கு லாகின் ஆகல, ஆனா அப்படியே காட்டிடுவேன் உங்களுக்கு. இதுலதான் நான் சொன்ன அந்த இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. அந்த ஜெனரல் லெட்ஜர், கரன்சி, கேலண்டர் இதெல்லாம். ஒரு நிமிஷம், அது நான் சொன்னது எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன்.
இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ப்ரோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கு. ஜிஎல் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாவே இதுல. அந்த இப்ப அதை பத்தி எடுக்கிற தியரி மட்டும். இதான் ப்ரோ. இதுல உங்களுக்கு எதுவுமே புரியாது பார்த்தா சொல்லவாகலையே. இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஜென்ரல் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம தியரி தான் படிக்கிறோம் கரெக்டுங்களா? இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ் இல்லை இப்போ. ஆமா. இப்போ வந்து ஜென்ரல் லெஜர்ல நம்ம ஆரக்கில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கு நம்ம பார்க்குறோம். கரெக்ட் ப்ரோ. இப்போ இதில் வந்து லீகல் என்டிட்டிஸு, லெஜரு, ரிப்போர்ட்டிங் கரன்சிஸு, ஆரக்கல் சப்லெஜர் அக்கௌண்டிங்கு, இன்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸு, இன்டர் கம்பெனி பேலன்சிங் யூஸ், இது மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கு. இதில் தான் நம்ம ஜிஎல் மொத்தமாக. கரெக்டாக தானே ப்ரோ? கரெக்ட். ஓகே ப்ரோ. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. நோட்ஸ் இது தேவையில்ல, நீடா இருக்காது. ஜிஎல் நம்ம அப்படியே தெரிஞ்சா போதும் ப்ரோ. நமக்கு என்ன பண்றோம் அது மட்டும் உங்களுக்கு. ஜிஎல்ல காமனா என்ன பண்ணுவோம்னா வேல்யூ செட் ஒன்று ஆட் பண்ணுவோம் ப்ரோ. இது சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் ஓகேவா? பண்ணி காட்டும் போது வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா லீகல் என்டிட்டி பிரைமரி லெட்ஜர்னு ஒன்று நமக்கு ஜிஎலுக்கு தேவைப்படும். ஓகேவா ப்ரோ? அதுக்காக லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். அதான் லீகல் என்டிட்டிங்கிறது. லீகல் என்டிட்டினா என்னன்னா நம்ம இந்தியாவிலயும் ஆஃபீஸ் இருக்கும், யூஎஸ்ஏலயும் ஆஃபீஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ என் பேர் நிதிஷ்னா நிதிஷ் பேர்லயே இந்தியாவில 2 ஆஃபீஸ் இருக்கும் ப்ரோ. எப்படி நம்ம திருச்சியில 1 சென்னையில 1. அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு தனியா நம்ம அந்த கோடு வச்சிருப்போம்ல ப்ரோ. ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ்ல போனா அந்த கோடு வச்சு அந்த மாதிரி இந்த கோடை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அந்த லீகல் என்டிட்டி யூஸ் பண்றோம். ஓகே. அது கம்பெனி கோடு. எஸ் ப்ரோ. அது வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஜிஎல்ல கொடுக்கும் போதே கம்பெனி நேமு, கம்பெனி கோடு அதெல்லாம் கேட்கும், நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே. அதான் ப்ரோ. அப்புறம் இதுல வந்து கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட், செட்டப் ஸ்ட்ரக்சரு, கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே அக்கௌண்ட் செட்டப் எல்லாமே ஜிஎல்ல தான் வரும் ப்ரோ. உங்களுக்கு பிபிடியே போடவா ப்ரோ? இதுல லென்த்தா இருக்கும். ஓகே ப்ரோ. இதான் ப்ரோ. இதுல வந்து ஃபினான்சியல்ஸ்ல வந்து பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், அசட்டு, பர்ச்சேசிங்கு, ப்ராஜெக்ட்ஸ், ட்ரெஸரி, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஜிஎல்ல எல்லாத்தையுமே போஸ்ட் பண்றது தான். ஹெச்ஆர்எம்எஸ் இது எனக்கு தெரியாது. ஹியூமன் ரிசோர்ஸும் பேரோலும் இது சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ உங்களுக்கு, சுரேஷ் சார். ஓகே. இப்போ நம்ம அந்த ஏபிஏஆர் இதெல்லாம் இருக்குல்ல? ஆமா ப்ரோ. இப்போ இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். அப்படிதானே ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்போ இது வந்து ஆரக்கிள் ஜெனரல் லெட்ஜரோட உள்ள இருக்கிறது. ஆமா, ஜெனரல் லெட்ஜர் காமனா இன்னைக்கு தியரி மட்டும் வாட் இஸ் வாட், ஜெனரல் லெட்ஜர்னா என்ன அப்படின்னு சொல்ல சொன்னாரு. இதுல P2P ஃப்ளோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? P2P தெரியும், ஏஆர் ஃப்ளோவும் தெரியும். ஓகே ஓகே ப்ரோ. அந்த O2C ஃப்ளோ ப்ரோ? O2C தான் வந்து R2 கேஷ், அதான் ஏஆர். ஓகே ஓகே. உள்ள போங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அதில் தானே கேட்குறீங்க? புரியல ப்ரோ. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே. ஆமா. எது கேட்குறீங்க ப்ரோ இந்த நீங்கள் கேட்குறது? இல்லை, இந்த 5 மாடல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சார் வந்து இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எடுத்தாரு. P2P, அந்த O2C, அப்புறம் R2R ஃப்ளோ. R2R தான் உங்களுக்கு அந்த ஏஆர்னு நினைக்கிறேன். R2Rன்றது ஜிஎல் ப்ரோ, ரெக்கார்ட் டு ரிப்போர்ட். ரெக்கார்ட் டு அது ஜிஎல். P2Pன்றது அக்கௌண்ட்ஸ் பேயபிள்.
ஆ O2Cன்றது வந்து ரிசீவபிள், ஆர்டர் டு ஆ கேஷ். ஆ ரைட். R2Rன்றது வந்து GL. ஆமா ஆமா. ம். அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எங்களுக்கு சும்மா இதில் என்னென்ன டைட்டில்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அதை மட்டும் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட. கரெக்ட் ப்ரோ. ஆமா. இப்போ ஏபினா எனக்கு என்னன்னு தெரியும், ஏஆர்னா என்ன தெரியும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ தேரி மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தேரி பாட்டில் என்ன சொல்றீங்க, அதுதான் நான் இப்போ கேட்குறேன் உங்ககிட்ட. தேரி பாட்டில் வாட்டி இப்போ இந்த ஆரக்கிள் ஜெனரல் லெட்ஜர் இன்டகிரேட்டட் வித்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் அப்படியே சொல்லு அப்படின்னாரு. நீ படிச்சதை வச்சு உங்களுக்கு சொல்லிடு அப்படின்னாரு. வேற எதுவும் சொல்லாதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சுரேஷ் சார்ட்ட கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடவா? சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹோல்ட்ல இருக்கவா? ஓகே ப்ரோ. இது பண்ணிடுறான். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் சார்ட்ட கால் பண்ணிட்டு உங்களுக்கு பேசுறேன். சரி ஓகே ப்ரோ.
ஹலோ ப்ரோ. ஹலோ. ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு தியரி எதுமா எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சார்ட்ட கேட்பேன். அதான் ப்ரோ. இன்னும் பேசலையாட்ட? இல்ல ப்ரோ, எனக்கு ஐடியா இல்ல. அவர் எப்படி எடுக்கணும்னு சொன்னாதானே இது பண்ண முடியும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ என்கிட்ட வந்து பிபிடி இருக்குல்ல, இந்த பிபிடில தியரி மட்டும் சொல்லு, அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் கேட்டேன் ப்ரோ. தியரி மட்டும் ஒரு பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரா? மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது இது? ஸ்லைட் அரௌண்ட் 300 இருக்கும். 290 இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இந்த கைட் ஷேர் பண்றேன் ப்ரோ. நீங்க பாருங்க, இது புரியலன்னா சொல்லுங்க. நான் சாருக்கு கால் பண்றேன் ப்ரோ. கால் பண்ணிட்டு பேசிட்டு உங்களுக்கு திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணலாம். நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்ப எடுக்கிறேன். நீங்க எந்த டைம் ப்ரோ ஃப்ரீ? நான் ஃப்ரீ தான் ப்ரோ. நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியல ப்ரோ. நான் இது லேர்ன் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன், ஆரக்கிள் டெக்னிக்கல். அதனால ஃப்ரீயா தான் இருப்பேன். சரி ஓகே. சரி. சரி, பேசிட்டு எனக்கு மொபைல் கால் வரீங்களா? கால் பண்றேன் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. சரி.